அப்பா, நீங்க இன்னைக்கு மச்சான் நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்கல்ல? ஆமாம்மா. நானும் வரேன்ப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. வெயிட் பண்ணுங்கப்பா, ஒரு 1/2 hourல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. எங்க போறிய ஜெனி? எங்க போற கிளம்பியிருக்கா? அம்மா, இன்னும் ரெடி ஆகல, இனிமேதான் ரெடி ஆக போறேன். இன்னைக்கு மச்சானுக்கு என்கேஜ்மெண்ட்ல, அங்கதான் நானும் டேடியும் போயிட்டு வரோம். உன்னை நாங்க போன்னு சொன்னனும், உங்க அப்பா அங்க போறதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல நீ வேற கூட கிளம்புற போல. இங்க பாரு ஜெனி, உனக்கு 2 நாளையில நிச்சயம் இருக்கு. சும்மா நீ இப்படியெல்லாம் வெளியே சுத்தக்கூடாது. போ, ஒழுங்கா ரூம்ல போயிரு. ராணி, ஜெனி கூட வரணும்னு ஆசைப்படுறா, வந்துட்டு போட்டுமே. சும்மாவே இவ அந்த சரோஜா குடும்பத்து கூட சேர்றது எனக்கு பிடிக்காது. நீங்க என்னடானா இவளை நிச்சயத்துக்கு கூட்டு போகணுங்கிறிய. எதுக்கு இவ அந்த நிச்சயத்துக்கு வரணும்? இவளுக்கே 2 நாள்ல நிச்சயம். என்ன நினைப்பா பாக்கவியலாம்? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க ராணி. என் தங்கச்சி வீடு ஒன்றும் அடுத்த வீடு கிடையாது, அங்க போறது தப்பும் கிடையாது. வா ராணி, நீயும் கூட வா. எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு வரலாம். உங்க அப்பா அம்மாவையும் கூப்பிடு, எல்லாரும் போயிட்டு வருவோம். இங்க பாருங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்கு நான் வரல. உங்களுக்கு அவ முக்கியம்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சும்மா என்னைய கூப்பிடுறது, என் பிள்ளைய கூப்பிடுறது, எங்க அப்பா அம்மா கூப்பிடுறதெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நம்ம வீட்டு விசேஷத்துக்கும் உங்க தங்கச்சி வரணும்னு நான் எதிர்பார்க்கல. நீ வேணா எதிர்பார்க்காம இரு ராணி, நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம அங்க போனாதான் என் தங்கச்சியும் குடும்பத்தோட இங்க வருவா. அவ ஒன்றும் அங்க வர தேவையில்ல. இப்படி எல்லாம் பேசாத ராணி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. நம்ம பிள்ளையும் அந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கோம். அவங்க யாருமே வரலன்னா நம்ம ஜெனியோட நிச்சயதார்த்தம் எப்படி இருக்கும்? வரவியெல்லாம் ஜெனியோட அக்கா எங்கன்னு தான் கேட்பாவ. என்கிட்ட உன் தங்கச்சி வரலையான்னு தான் கேட்பாவ. இந்த மாதிரிலாம் பேசாத ராணி. நம்ம எல்லாரும் போனாதான் அவியலும் வருவாவ. நீயும் கிளம்பு, எல்லாரும் போயிட்டு வருவோம். இங்க பாருங்க, அவ வீட்டுல என்ன விசேஷம் வச்சாலும் நான் அந்த பக்கமே என்ன வரமாட்டேன். ஏன் அவ மகன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். என் பிள்ளையும் நீங்க கூட்டிட்டு போக கூடாது. ராணி, ஏன் ராணி இப்படி இருக்கா? நீ மாறிட்டான்னு நினைச்சேன். நீ பால் காய்ப்புக்கு வந்ததுனால எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சுட்டு தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். இன்னும் நீ பழைய மாதிரியே தான் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் சரியில்லை ராணி. அன்னைக்கு நல்லா தானே வந்துட்டு வந்தா. சரோஜா கூட பேசுனா, நம்ம பிள்ளை கூட பேசுனா. இப்ப ஏன் மறுபடியும் வேதாளம் முருக மரத்துல ஏறின மாதிரி வேண்டாம் நாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா? என் தங்கச்சி இப்போ நம்மளை விட நல்லா வசதியா தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு அங்க வர்றது கஷ்டமா இருக்கு? வசதி இருந்துட்டா மட்டும் அவ என்னை விட பெரிய ஆளா இருவாளோ? இங்க பாருங்க, எப்பவுமே உங்க தங்கச்சியை நான் மதிக்க மாட்டேன். அதான் ஏன் ராணி? அதுக்கெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கல. இங்க பாரு ராணி, முன்னாடியாவது அவ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அதனால நீ ஒதுக்கி வச்சிருந்தா. இப்போ நம்மளுக்கு ஈக்குவலா அவ்வளவு வசதியா இருக்கா. நம்மளாது பரம்பரை சொத்தை வச்சுட்டு தான் பணக்காரவியெல்லாம் இருக்கும். என் தங்கச்சி அப்படி இல்ல, சொந்த உழைப்புல முன்னேறி இருக்கா. அப்படி இருக்கும்போது என்ன நீ ஏன் அவளை ஒதுக்கி வைக்கிறா? நான் அப்படிதான் ஒதுக்குவேன், எனக்கு அவளை பிடிக்கல. நீங்களும் அவளை ஒதுக்க பாருங்க, அதான் நல்லது. இங்க பாரு ராணி, எப்பவுமே நான் என் தங்கச்சி ஒதுக்க மாட்டேன். அவ வசதியா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அவ என் தங்கச்சி தான். அவ வீட்டுல ஒரு விசேஷம் வச்சா நான் போய் நிக்கதான் செய்வேன். நீ வேணா வராம இரு, என்னைய போவாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அதான் தெரியுமே. நீங்க எப்படி வேணாலும் போங்க, என் பிள்ளைய கூட்டிட்டு போகாதுங்க, என்னையும் கூப்பிடாதுங்க. நீ வேணா வராத ராணி, வீட்லயே இரு. நான் ஜெனிய கூட்டிட்டு போயிட்டு வரேன். இவ இப்ப எதுக்காங்க ஆசைப்படுறா ராணி? ஜெனிக்கு கல்யாணம் ஆக போகுது. அக்கா கூட இருக்கணும், அக்கா கூட பேசணும்னு அவளும் ஆசைப்படுறா. இந்த ஃபங்க்ஷன்லயாவது போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமே. நீ ஏன் இதுக்கும் கண்டிஷன் போடுறா? 2 நாள்ல நிச்சயத்தை வச்சுட்டு இவ்வளவு ஊர் சுத்த சொல்றீங்களோ? அவ ஒன்னும் ஊரெல்லாம் சுத்தல. என் கூட தான் நிச்சயத்துக்கு வர போறா. நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன், அவ்வளவுதான். நான் சொல்றது எதுவுமே நீங்க கேட்க மாட்டீல்ல? ஏ ஜெனி, நான் வரலன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. மா, ப்ளீஸ்மா, எனக்கு நிச்சயத்துக்கு போகணுன்னு ஆசையா இருக்கு. நிச்சயத்துக்கு போறதுக்கு அப்படின்னு ஆசை உனக்கு? நான் இந்த ஊர்ல இது வரைக்கும் எந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் போனதே இல்லம்மா. நிச்சயம் எப்படி நடக்கும்னே தெரியாது. அது உனக்கு நடக்கும்போது பாத்துக்க, மத்தவங்க நிச்சயத்தெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அம்மா, அங்க அக்கா இருப்பாம்மா. அக்காவை பார்த்து கொஞ்ச நேரம் அவ கூட பேசிட்டு வரேம்மா. அப்படியே நிச்சயத்துக்கு வீட்டுக்கு வாக்கான்னு கையோட கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அவ எதுக்குங்க? அம்மா, அக்காம்மா. அக்காவா? அக்கா குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போனவ. ராணி, என்ன எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? அதான் முடிஞ்சு போச்சுல்ல. அனு அங்க நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கா. மகாராணி மாதிரி என் தங்கச்சி அவளை பாத்துக்கிடுறா. அது மட்டும் இல்ல, பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவ தான் வந்துட்டு போனால. என்ன எதுக்காக அவ மேலேயும் கோபத்துல இருக்கா நீ? நம்மளுக்கு இருக்கிறது 2 பிள்ளைகள். இப்படி எல்லார்கிட்டயும் பகையை வளர்த்துட்டு இருந்தா நிம்மதியா வாழவே முடியாது ராணி. பிள்ளை அக்கா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. நான் கூட்டிட்டு போயிட்டு வாரேன். அனு இங்க வந்தா நீ எதுவும் சொல்லாம இரு. ப்ளீஸ்மா, நான் அப்பா கூட போயிட்டு வரேன். போக கூடாது ஜெனி. அம்மா, நான் வேற எதுவுமே கேட்கலம்மா. இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வரேன். அப்புறம் நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ப்ளீஸ்மா. ராணி, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போவதான் செய்வேன். முடிஞ்சா நீயும் வா, இல்லைன்னா வீட்லயே இரு. ஜெனிமா, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாமா.
ம் சரிப்பா. நான் சொன்ன எதையுமே நீங்க கேட்டுறாருங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சிருங்க, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இருக்கு. எந்த பிரச்சனையும் வராது ராணி. நான் ஜெனிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நிச்சயமா கல்யாணமா ஏதாவது நிக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்க என்ன வேற மாதிரி பாப்பிய. அம்மா என்ன சத்தியா, அம்மைக்கு அந்த ரப்பர் பேண்ட் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டாம்மா. சீக்கிரமா தலையை கட்டிட்டு கிளம்பணும். எம்மா நிச்சயத்துக்கு போறா? ஆமாம்மா. எம்மா நாங்களும் வரோம்மா. நீங்களா 2 பேரும் வீட்ல இருங்கடி. எம்மா ப்ளீஸ்மா எங்களையும் கூட்டிட்டு போம்மா. ஏட்டி பொட்ட பிள்ளையில நிச்சயத்துக்கு கல்யாண வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு தெரிய முடியுமா? ஊருக்காரி பார்த்தா என்ன சொல்லுவா? வயசு பிள்ளைய இந்த மாதிரி நிச்சயத்துக்கு கூட்டிட்டு வந்து பந்தில உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு கிடக்கா அப்படின்பா. அம்மா இப்பதான் எல்லார் வீட்டுக்கும் போறாவல்ல. என் கூட படிக்கால அவ போன மாசம் அவிய வீட்டு சொந்தக்காரவிய நிச்சயதார்த்தத்துக்குலாம் போனான். அது சொந்தக்காரவிய நிச்சயதார்த்தத்துக்கு போவா வட்டி? அம்மா சரோஜா ஆண்டி நம்மளுக்கு சொந்த மாதிரி தானே. நீ அங்கதானே வேலை செய்யற, எங்களை கூட்டிட்டு போன என்ன? நான் அங்க வேலை தான் செய்யறேன். முன்ன அவிய எனக்கு சொந்தக்காரவிய கிடையாது. நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்குலாம் பொட்ட பிள்ளையில கூட்டிட்டு போறதுக்கு ஒழுங்கா 2 பேரும் வீட்டுல இருங்க சொல்லிட்டேன். சும்மா அங்க வர இங்க வரேன்னு நீ அவமானப்படுத்திட்டு கிடக்காதங்க. ஒருத்தி ஒண்ணு பேசுவா. வயசு பிள்ளையில இப்படி கல்யாண காட்சிகளுக்கு கூட்டிட்டு வரா பாருன்னு கேப்பாளுவேன். எனக்கு அந்த அசிங்கம் தேவையாட்டி? வீட்டுல கடங்கலாம். எம்மா சாப்பாடுலாம் நல்லா டேஸ்டா இருக்கும்ல. சோறு தானே, நிச்சயம் முடிஞ்சு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் சரோஜாட்ட கேட்டு. எம்மா வெறும் சோறு குழம்பு மட்டுமா போடுவாவ? சரோஜா ஆண்டி இப்ப பெரிய பணக்காரியா ஆயிட்டாங்க. நிறைய ஐட்டம் போடுவாவம்மா. அங்க வந்தாதான் எல்லாத்தையும் சாப்பிட முடியும். ஏட்டி சோத்துக்காக இப்படி அங்க வரணும்னு நாக்க நினைக்கிறீங்களே? பொட்ட பிள்ளையில இது நல்ல வாட்டி இருக்கு உங்களுக்கு. ஏன் சாப்பாடு முக்கியம் இல்லையோ? வாய்க்கு வாய் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, வாயிலே போட்டுருவேன். அம்மா நாங்களும் வரமா, கூட்டிட்டு போயா? உங்களோட எனக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கு. உங்களோட கூட்டிட்டு போனேன்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்க அப்பாவே நீ ஆசுவாவே. வயசு பிள்ளையில இப்படி நிச்சய வீடு கல்யாண வீடுன்னு கூட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும்? ஊரு ஜனம் என்னட்டி பேச நீ? அம்மா யாருமா பேச போறாவ? யார் அங்க எங்களை கவனிக்க போறா? யாரும் பேச மாட்டாவ. இந்த ஊருக்காரி மொத்த பேரும் அங்கதான் இருப்பாளுவ. ஊரே போகும்போது நாங்க 2 பேர் மட்டும் வீட்டுல இருக்கணுமாக்கோ? எம்மா கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டேல்ல. போய் படிக்கிற வேலையை பாருங்க. அதெல்லாம் படிப்பு முடிஞ்சிட்டு. ஏன் அடுத்த வருஷத்துக்கு படிப்பு இல்லையோ? அதுக்குள்ளேயோ படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய புஸ்தகமா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சு படிங்க. அம்மா ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போமா. ஏடி 2 பேரும் சொன்னா கேட்க மாட்டீங்களோ? பொட்ட பிள்ளைகளெல்லாம் ஃபங்க்ஷனுக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஒருத்தியே அவ்வளோ பிள்ளைகளை கூட்டிட்டு வர மாட்டா. நான் மட்டும் கூட்டிட்டு போனா என்னடி சொல்லுவாளுவே? ரோசா பூவை பாரு, 2 வயசுக்கு வந்த பிள்ளைகளையே இப்படி வீடு வீடா கூட்டிட்டு திரியான்னு சொல்லுவாவே. அம்மா வீட்டுக்கா கூட்டிட்டு போற? மண்டபத்துக்கு தானே வரோம். அதான்டி எல்லாம் ஒண்ணுதான். வீடா இருந்தா மண்டபமா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஒழுங்கா என் சொல் பேச்சு கேட்டுட்டு வீட்டுல இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தாரேன். வேண்டாம், நீ வெறும் சோறையும் குழம்பையும் மட்டும் தான் எடுத்துட்டு வருவா. வேற அங்க என்ன தங்கத்தையும் வெளியுமா வைக்காவே? விதவிதமா சாப்பாடு போடுவாவே. நீங்க 2 பேரும் பாத்தியலட்டி? சோறு குழம்பு கூட்டு பொரியல் தான் போடுவாவே. அத வேணா எடுத்துட்டு வந்து தரேன். ஒழுங்கா 2 பேரும் வீட்டுல இருங்க. அம்மா வீட்டுல இருக்க போர் அடிக்குமா? போர் அடிச்சா தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து ஒட்டரை அடிச்சு நல்லா தூத்து பெருக்கி அள்ளி போட்டுட்டு வீட்டை தொடச்சு விடுங்கட்டி. அம்மா சுவானி நீ என்ன பண்ற? பாத்திரத்தெல்லாம் பூசி வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்து அடுக்கி வைக்க சரியா? 2 பேருக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு 2 வேலை சொல்லியிருக்கேன். நான் வரதுக்குள்ள அழகா முடிச்சு வச்சிருங்க சரியா? அம்மா அதெல்லாம் செய்ய முடியாது. ஆமாட்டி உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியாது. ஊர் சுத்தணும்னா நம்பர் 1 கிளம்பிருங்க. இங்க பாருங்க, எங்க போனாலும் சரி கல்யாணத்தை முடிச்சிட்டு புருஷன் கைய பிடிச்சிட்டு வேணா போங்க. நான் இந்த மாதிரிலாம் ஊர் சுத்தி அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். ஊர்ல உள்ளவா உங்களை பார்த்து பேச மாட்டேன், என்னைய பார்த்து பேசுவா. ரோசாப்பு பிள்ளை வளர்க்குற லட்சணமே சரியில்லைன்னு. அம்மா சத்தியா நீ பெரிய பிள்ளை தான் சொன்ன கேட்க மாட்டியோ? அவ கூட பரவாயில்ல, நீ என்ன ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா? அம்மா நான் சின்ன பிள்ளை தானே, என்னைய கூட்டிட்டு போயா? நீ ஒண்ணு அங்க வராண்டா, அக்காக்கு துணைக்கு வீட்டுல கடை. அம்மா அப்படின்னா கல்யாணத்துக்கு அது கூட்டிட்டு போவியா? அதே கல்யாணத்துக்கு போற அன்னைக்கு பாத்துக்கிடலாம். உங்க அப்பா வந்தவனா வேணா கூட கூட்டிட்டு போறேன், இல்லன்னா நான் மட்டும் தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவேன். அம்மா யாமா இப்படி பண்ணியா? பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அடக்க ஒடக்கம் வேணும்டி. சும்மா ஊர் சுத்திட்டு இருக்க கூடாது. பார்க்கவே கேட்கவே என்ன சொல்லுவாவே? பொட்ட பிள்ளைல வளர்க்க தெரியாம வளர்க்கான்னு சொல்லுவாவே நீ. சும்மா 4 பேர்ட்ட என்னைய பியாச்சு வாங்கி கொடுக்காதங்க சொல்லிட்டேன். ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா இருந்தோமா, படிச்சோமா, படிச்சு முடிச்சிட்டு கல்யாணத்தை கட்டிட்டு போனோமான்னு இருங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிட்டு புருஷன் கையை பிடிச்சிட்டு எங்கனாலும் போய் சுத்துங்க, நான் கேட்கவா போறேன்? இல்ல உங்களை வீட்டுக்கு வந்து நான் பார்க்க போறேன்.
எப்ப வர இது ஒண்ணு சொல்லிரு. போ சத்தியான ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு வந்தா. நான் எதுவும் எடுத்துட்டு வந்து தரல. நான் போறேன். இவன் எதுக்கு இப்படி மூக்க சிந்திட்டே போறா? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அம்மா அவ வேணா வீட்ல இருக்கட்டும், நான் வரேன். ஏடி ஏன்டி இப்படி சொல்லுவார்த்தையே கேட்க மாட்டேங்கிறிய? ஒருத்தி வீட்லயாவது இப்படி பொட்ட பிள்ளைகளை கூட்டிட்டு தெரியாவலான்னு பாத்திருக்கியா? ஒழுங்கா வீட்ல இரு சொல்லிட்டேன். வேலை தெரியல இல்லையோ, 2 பேரும் ஒழுங்கா வீட்ல இருங்க. சரி, அப்ப நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதானே, வேலை செய்யணும்னா வலிச்சிரும். வரும்போது பாப்பேன், எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும் 2 பேரும். ஆளுக்கு ஒரு முக்குல படுத்து கிடந்தியே, அடி வெளுத்துருவேன். போ, போய் வேலையை பாரு. என்னைக்குதான் இதுவளுக்கா ஒரு பொறுப்பு வருமோ தெரியல. எனக்கும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. ஹலோ செல்லம்மாக்கா, பரட்டியலாக்கா? இல்ல ஷில்பா, அதான் இன்னும் டைம் இருக்குல்ல. என்ன ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு புறப்படலான்னு பாக்கேன். நீ கிளம்பிட்டியா? ஏக்கா, அந்த கொடுமை ஏக்கா கேக்குறிய? இந்த ராசாத்தி பொம்பளை இருக்கலாம், லீவுலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டுக்கா. லீவு தர முடியாதுன்னு சொல்லிட்டா? நீ எதுக்கு வேலைக்கு போனா? வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே? ஏக்கா, சொல்லாம கொள்ளாம லீவ் எடுத்தா அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு மிரட்டுதுக்கா. அது மட்டும் இல்ல, லீவ் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான், நீ சும்மா விடாது. அதான் காலையிலேயே வேலைக்கு வந்துட்டேன்க்கா. இத்தனைக்கு எனக்கு சீக்கிரமா 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு போய் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வரலான்னு கேட்டேன்க்கா. 2 மணி நேரம்லாம் லீவு தர முடியாது, ஒழுங்கா வீட்டுல வேலை பாருன்னு சொல்லுது. எங்க வீட்டுல இருந்தா நிச்சயம் நடக்க போது, இன்னும் 2 நாள்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, முதல்ல அதை முடின்னு சொல்லிட்டுக்கா. என்னால ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு வர முடியுமானே தெரியல. ஷில்பா, உனக்கு தான் அது குணத்தை பத்தி தெரியும்ல. நீ வேலைக்கு போனதே தப்பு. அதுதான்க்கா, போன வாரம் நான் லீவ் எடுத்த போது சொல்லிட்டு லீவ் போட்டா லீவு தருவேன்னு சொல்லிச்சு. இப்ப என்னடானா தர மாட்டேன்னு சொல்லுது. ஃபங்க்ஷனுக்கு நான் போக கூடாதான். பேசாம அந்த வேலையை விட்டுட்டு வந்துரு ஷில்பா. அதுகிட்டலாம் நிம்மதியா வேலை பார்க்கவே முடியாது. என்னவோ பெரிய மகாராணி மாதிரி இப்படிதான் கண்டிஷன் போடும். வேலையை விட்டுட்டா ரூபாய்க்கு என்ன பண்ணக்கா? சம்பள பணம் வேற பாக்கி இருக்கு. அதனால அது ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிரும். அது கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போனோடனே நானும் பின்னாடியே கிளம்பி வந்துடலான்னு நினைக்கேன். ஷில்பா, ஃபங்க்ஷன்ல வச்சவனே பாத்துருச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிருமே. வேலையை விட்டு தூக்கிறோம். அது கண்ணில் பட்டாதானே ஏகப்பட்ட பேர் ஃபங்க்ஷனுக்கு வருவாவ. இது நம்மளையேவா கவனிச்சுக்கிட்டு தெரிய போது. அது கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிருவேன்க்கா. அப்போ மார் வேஷத்துல வா ஷில்பா, அப்பதான் அது பார்த்தாலும் நீ கண்டுபிடிக்காது. சரிக்கா, நீங்க சீக்கிரமா புறப்பட்டு வாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நில்லுங்க. நானும் அது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பின உடனே பின்னாடியே கிளம்பி வந்துடுறேன். 2 பேரும் ஒண்ணா மண்டபத்துக்கு போயிருவோம்க்கா. சரி ஷில்பா. சரிக்கா, நான் போன வைக்கேன். இந்த பொம்பளை சொல்லிட்டுங்க, அதுக்காகலாம் நான் ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்துருவேன்.